ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் ஒரு சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களை வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். அப்படி செய்கிறதுனால பெருமாளுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு 5 விஷயங்களை செஞ்சால் அளவில்லாத நன்மையும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இறுதியாக ஒரு ஏகாதசி, அதாவது வைகுண்ட ஏகாதசி இருக்குது. வருடத்தில் வரும் மிக முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்று தான் இந்த மார்கழி மாதத்தில் வரும் இந்த வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி, அதாவது வைகுண்ட ஏகாதசி. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு, அதாவது டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. 2025 இந்த ஆண்டு துவக்கத்திலேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில் இந்த ஆண்டோடைய இறுதியில், அதாவது நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்குது. இந்த ஏகாதசியை புத்திரதா ஏகாதசி அப்படின்னும் சொல்லுவாங்க. மற்ற மாதத்தில் வரும் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியலை அப்படின்றவங்க மார்கழி மாதத்தில் வரும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து உபவாசமாக இருந்து பெருமாளுடைய திருநாமங்களை சொல்கிறதுனால நமக்கு இருந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் வேண்டிய வரங்களும் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் ஏற்படும், வைகுண்ட பதவியும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழித்தும் உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியாதவங்க ரொம்ப எளிமையான முறையில் பக்தியுடன் பெருமாளை வழிபட்டால் பெருமாளுடைய அருள் முழுவதுமாக நம்மளுக்கு கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். மகாவிஷ்ணுவிற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணணும். அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வீட்டில் இருக்க மகாவிஷ்ணுவோடைய சிலைக்கு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பெருமாளோட உருவ சிலைக்கு பஞ்சாமிர்தம், அந்த பஞ்சாமிர்தத்தில் பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இதெல்லாம் வச்சு அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே விசேஷம். அப்படி சிலை இல்லாதவங்க பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இதில் நம்ம பண்ணுறதுனால தொழிலில் இருக்க தடைகள் எல்லாம் நீங்கி நம்ம தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது, வெற்றிலையில் மந்திரம் எழுதி சமர்ப்பிக்கணும். ஒரு வெற்றிலையில் ஓம் விஷ்ணவே நமக அப்படின்னு எழுதி அதை பகவான் விஷ்ணுவோடைய பாதங்களில் வச்சு வழிபடலாம். பூஜைக்கு அப்புறமா அந்த வெற்றிலையை உங்கள் பணப்பெட்டி அப்படி இல்லைன்னா பீரோவில் வச்சா பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை. 3வது, பசுவிற்கு உணவு கொடுக்கணும். மகாவிஷ்ணுவுக்கு வாழைப்பழம் படைத்து வழிபட்டு அப்புறமா பசுமாட்டுக்கு நெய் தடவிய ரொட்டி அப்படி இல்லைன்னா வெல்லம் இதெல்லாமே நம்ம கொடுக்கலாம். இது உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது, துளசி வழிபாடு. துளசி வழிபாடு அப்படி இல்லைன்னா நெய் தீபம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சாயங்காலம் துளசி செடிக்கு பக்கத்தில் நெய் தீபம் ஏற்றி துளசி செடியை 7 முறை வலம் வரலாம். துளசி இலையில் ஸ்ரீ அப்படின்னு எழுதி மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணித்தா வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கும்னு சொல்கிறாங்க. பெருமாளுக்கு இந்த நாளில் துளசியால் அர்ச்சனை செஞ்சு துளசியால் மாலை கட்டி போடுறதும் ரொம்பவே சிறப்பு. இதனால் பெருமாளுடைய அருள் மகாலட்சுமியுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வதாக, அரச மரத்தடியில் தீபம் ஏற்றணும். சாயங்காலத்தில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடுகு எண்ணெய் வச்சு நம்ம தீபம் ஏற்றலாம். ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லணும். இது நம்மளுடைய வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கும், மன அமைதியையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசியில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சதை விடவே ரொம்பவே அதிசயமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் கண்கூற பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.